பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? தாத்தா என்ன கேக்குறாங்கன்னா, பால்வளத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா, எங்க விஜய் மாமா தகுதிக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு நானே போதும். பால்வளத்துறை அமைச்சருக்கு என்ன வேலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாக்டர் வர்கீஸ் சூரியனை பத்தி தெரியுமா? ஒயிட் ரிவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதுக்குதான் படிங்கடான்னு சொல்றது. ஒயிட் ரிவல்யூஷன்னா வெண்மை புரட்சி. நம்ம நாட்டுல பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்ம நாட்டை தற்சார்படைய வைக்கிறது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு 1970 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது, விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்யறது, நுகர்வோருக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்க செய்வது, இதுக்குதான் வெண்மை புரட்சின்னு சொன்னாங்க. வெண்மை புரட்சியோட தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா வர்கீஸ் சூரியன் சொல்லுவாங்க. நீங்க ஒரு அமுல் டப்பான்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க 40-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்னன்னு தெரியல. இது முதல்ல குஜராத்ல தான் அமுல் கூட்டுறவு நிறுவனம் வந்துச்சு. சரி, இப்ப தமிழ்நாடு பால்வளத்துறைக்கு வந்துருவோம். நம்ம பாலெல்லாம் வெள்ளக்காரங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வீடு வீடா தன்னிச்சையாவே பால் விற்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நிறைய பேர் கலப்படம் கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறைய குழந்தைங்களுக்கு வாந்தி பேதி எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, இதனால பால் விற்கிறவங்க எல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சங்கத்தோட பேரு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் நிலையம். 1958 உருவாக்குனாங்க. அந்த சங்கத்தோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைக்கிள்ல போய் விற்கிறவங்களுக்கு சரியான பாதுகாப்பு, கலப்படம் இல்லாத பால், வியாபாரிக்கு நியாயமான விலையில பாடு, கால்நடை வளர்த்தலுக்கு மானியம், செயற்கை முறையில மாடு கருத்தரிக்கிறது, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் மாடு டாக்டர் நியமிக்கிறது, மாடு சினை காலங்களில் சரியான மருந்து கொடுக்கிறது, மாட்டுக்கு கோமாரி போடுற நோய் வந்தால் அதுக்கு சரியான சிகிச்சை அளிப்பது, மாட்டுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி செய்வதற்கு மானியம் கொடுப்பது, இது மாதிரி நிறைய திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த கூட்டுறவு இனியம்னு ஆரம்பிச்ச சங்கத்தை தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்த ஆரம்பிச்சுட்டு, அதுக்குதான் ஆவின் கூட்டுறவு சங்கம். இதுக்காக ஒரு அமைச்சரை நிர்ணயிச்சு முறையா இந்த திட்டத்தை எல்லாம் 1958 இருந்து காலம் காலமா நடைமுறைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க. 2016 காலகட்டத்துல ஆவின் பால்ல தண்ணி கலந்து நிறைய மோசடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வித்தவனையும் புடிச்சிட்டாங்க, அந்த அமைச்சரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக ஆட்சிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்க என்னன்னா பால்வளத்துறை அமைச்சருக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க. நீங்க என்னன்னா பால்லாம் பனை மரத்துல இருந்து இறக்கி குடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாலுங்கிறது உலகத்துல ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. 90% தாய்மார்கள்லாம் இந்த பாலை தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல குறைஞ்ச கொழுப்பு உள்ளது, அதிக கொழுப்பு உள்ளதெல்லாம் பிரிச்சுதான் எடுத்து விக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் இந்த துறையில தான் வரும். ஏன் நம்ம சாப்பிடுற ஐஸ்கிரீமும் இதுலதான் வரும். இப்படி பால் மூலியமா எண்ணற்ற திட்டம் இருக்கும் போது இதுக்கு பால்வளத்துறை அமைச்சர்னு கேக்குறாரு. தாத்தா, தேசிய பால்வளத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு பால்வளத்துறைக்கு அமைச்சர் வேண்டாமா? அதுக்குதான் NDDBன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. அதுக்குதான் ஆபரேஷன் ப்ளூட்னு சொல்லுவாங்க. அந்த ஆபரேஷன் ப்ளூட் தான் வெண்மை புரட்சி வடிவமே. வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இது மாதிரி மாடு மேய்க்க போறவங்க உங்களுக்கு எங்க தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.